வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் தொடர்ந்து ஒரு ஸ்மார்ட் டிவைசஸ் வந்து துயா ஆப்பு இல்லைன்னா ஸ்மார்ட் லைஃப் ஆப் கூட இன்டரேட் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் பண்ணுன்னு பார்த்துருக்கோம். இப்போ சேம் அதே போல் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்டை வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நார்மல் ப்ராடக்ட் தான். அதாவது கேங் சுவிட்சு 10 சேனல் கேங் சுவிட்ச் ஒன்று இருக்குது. இந்த கேங் சுவிட்சை வந்து எப்படி நம்ம ஸ்மார்ட் லைஃப் ஆப் கூட இன்டகிரேட் பண்ணுறது இப்படி பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு இது கூடவே இன்னொன்று பார்க்க போகிறோம். இது என்னென்னா, இந்த ஸ்மார்ட் லைஃப் ஆப்பில் என்னென்ன டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் எப்படி ஹோம் அசிஸ்டன்ட் கூட லிங்க் பண்ணுறது. அதாவது எதுக்கு நம்ம முதல்ல ஹோம் அசிஸ்டன்ட் வீடியோ தான் போட்டோம். ஏன் ஸ்மார்ட் லைஃப் வந்தோம்னா, சரி ஒரு சிம்பிளாக ஒரு வீட்டுக்கு வேணும்னா நிறையா இன்ஃப்ரா யூஸ் பண்ண முடியாது, அதனால் ஈஸியாக இருக்கணும் ஸ்மார்ட் லைஃப் ஆப்புக்கு நம்ம அது சம்மந்தமான வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போது இந்த ஸ்மார்ட் லைஃப் ஆப்பே வந்து நம்ம ஹோம் அசிஸ்டன்ட்டோட லிங்க் பண்ணிட்டோம்னா இதில் ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்னென்னா, இப்போ ஹோம் அசிஸ்டன்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவுட் சைட் நெட்வொர்க் வெளிலேருந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது. அப்படி வேணால் இந்த நபுக்கசா அந்த அக்கௌண்ட் வேணும், அதை வச்சு தான் பண்ண முடியும். ஆனால் இந்த மெத்தடில் ஒரே ஒரு ஈஸி என்னென்னா, நீங்கள் இந்த டிவைஸ் வந்து ஸ்மார்ட் லைஃப் ஆப் கூட இன்டகிரேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் லைஃப் ஆப்பை வந்து நம்ம ஹோம் அசிஸ்டன்ட் கூட இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் லைஃப் ஆப், அதாவது அவுட் சைட் நெட்வொர்க், அதாவது ஹோம் அசிஸ்டன்ட் நெட்வொர்க் இல்லாமல் வெளியில் இருந்த நெட்வொர்க்லையும் அந்த ஸ்மார்ட் லைஃப் ஆப் மூலியமாக ஒர்க் பண்ணலாம். ஹோம் அசிஸ்டன்ட் மூலமாகவும் லோக்கலில் ஒர்க் பண்ணலாம். சேம் இந்த டச் ஸ்க்ரீன் மூலமாக லோக்கலில் ஒர்க் பண்ணலாம். இந்த ஒரு ஃபீச்சர் இதில் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த ஹோம் அசிஸ்டண்ட்டோட லைசன்ஸ் வாங்க தேவையில்ல. அது அவுட் சைட் நெட்வொர்க் போகணும்னா லைசன்ஸ் தேவை. அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அந்த அக்கௌண்ட் வாங்கிட்டு அதுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கட்டணும். இப்போது இந்த மெத்தடில் அந்த பிரச்சனை கிடையாது. என்னென்னா, நம்ம துயா இல்லைனா ஸ்மார்ட் லைஃப் ஆப் கூட இன்டர்நெட் பண்ணி போகிறோம். அந்த ஆப்பை தான் நம்ம இன்டர்நெட் பண்ண போகிறோம். அப்போது அவுட் சைட் நெட்வொர்க்லேருந்து நீங்கள் உங்கள் ஹோம் அசிஸ்டண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் இப்போ இந்த ஸ்மார்ட் லைஃப் ஆப்பை ஹோம் அசிஸ்டன்ட் கூட எப்படி இன்டர்நெட் பண்ணுறது எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம், இந்த 10 சேனல் கேங் சுவிட்சை வந்து எப்படி ஸ்மார்ட் லைஃப் ஆப் கூட இன்டர்நெட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதுக்கு லைன் நியூட்ரல் இருக்குது. இதில் லைன் நியூட்ரல் மட்டும் ஏசி லைன் கனெக்ட் பண்ணிட்டால் போதும். மீதி இருக்கலாம் 10 லைன் இருக்குது. L1 to L10 வரைக்கும் இருக்குது. இது வந்து காமன் நியூட்ரல், அதாவது இந்த டிவைஸ் வந்து ஒன்லி லைனை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது 230 வோல்ட் சப்ளை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுமே, ஆன் ஆஃப் பண்ணுமே தவிர உங்களுக்கு நியூட்ரலை கண்ட்ரோல் பண்ணாது. நியூட்ரல் வந்து எல்லாத்துமே இந்த 10 லைன் இருக்குன்னா 10 லைன்ஸ் இருக்குன்னா இந்த 10 லைன்ஸ் நியூட்ரலை வந்து காமனாக வந்து எர்த் பண்ணிடணும், காமனாக கனெக்ட் பண்ணிடணும். அதான் அதோட அர்த்தம். சில டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ்க்கு வந்து லைன் நியூட்ரல் வரும். அது எப்போ வரும்னா, ரொம்ப ஹையர் ஆம்பியர் ட்ரைவ் பண்ணுற மாதிரி சுவிட்சஸில் மட்டும் தான் அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது மிஞ்சி போனால் லைட்டிங் தான், 5 amps இருக்கிற சுவிட்சஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். அதனால் வந்து நமக்கு காமன் நியூட்ரல் சர்க்யூட்டே போதும். இப்போது இதை வந்து நம்ம எப்படி இன்டர்நெட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ இந்த டிவைஸ் எப்படி பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த டிவைஸ் பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி ஏசி வோல்டேஜ் கொடுத்துட்டோம், லைன் நியூட்ரல் கொடுத்துட்டு இதை வச்சுருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் பவர் பண்ணோன்னே உங்களுக்கு பவர் ஆன் ஆகிடும். இந்த ப்ளூ கலரில் இருந்ததுன்னா இது வந்து ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இது ஆன் ஸ்டேட் கணக்கு. இப்போ ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து நம்ம ஸ்மார்ட் லைஃப் ஆப் கூட இன்டர்நெட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுங்கள், இந்த சுவிட்சஸில் வந்து ஏதோ ஒரு சுவிட்சஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட் ஃபுல்லாகவே வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இது பிளிங்க் ஆகுதுங்களா? இப்போ இது பிளிங்க் ஆச்சுன்னா இது வந்து பேரிங் மோடில் இருக்குன்னு அர்த்தம்.
இந்த பேரிங் மோடில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆப் மூலமாக நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பேரிங் மோடு வந்து ஒரு பாடு ஜஸ்ட் நீங்கள் ஸ்மார்ட் லைஃப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அது ப்ளஸில் போய்ட்டு ஆட் டிவைஸ் கொடுங்க. ஆட் டிவைஸ் கொடுத்த ஒரு பாடு அது ஆட்டோ டிஸ்கவர் ஆகும். சேம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, உங்களோட டேபோட ப்ளூடூத்து எனேபிள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் இது ப்ளூடூத்தில் பேர் ஆகும். இது இப்போ டிஸ்கவர் ஆகிடுச்சு. 10 கேம் டிஸ்கவர் ஆகிருக்கு. இப்போது இந்த டிவைஸ் வந்து டிஸ்கவர் ஆகிடும். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வைஃபை அப்டேட்டுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அதை உங்களோட லோக்கல் வைஃபை பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்த ஒருபாடு இந்த டிவைஸ் வந்து பேரிங் ஆகிட்டுருக்கும். அது தெரியுங்களா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிவைஸ் வந்து பேர் ஆகும். இந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேர் ஆகிடும். ஓகே, ஆல்ரெடி பேர் ஆகிடுச்சு. ஜஸ்ட் டன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த டிவைஸ் வந்துடுச்சு. இப்போ டிவைஸ் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த துயா ஆப் மூலமாக இந்த டிவைஸ் கண்ட்ரோல் ஆகுது. உங்களோட டச்லேயும் இந்த டிவைஸ் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து இந்த கேங் சுவிட்சை வந்து துயா ஆப் கூட இன்டெகிரேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்கோ எல்லாத்தையும் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஹோம் மிஷன் கூட எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு நமக்கு வந்து ஒரு யூசர் கோடு தேவை. நீங்கள் இந்த துயா ஆப் வச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இங்கே மீன் இருக்கும், தெரியுங்களா, இங்கே மீன் இருக்கும். இந்த இடத்துல அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக வரும். இதில் வந்து உங்களோட ஹோம் மேனேஜ்மெண்ட்டில் போங்க. சார், ஹோம் மேனேஜ்மெண்ட்டில் ஓகே, இந்த மீயை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த உங்கள் ஹோம் மேனேஜ்மெண்ட் பேஜ் வரும். இந்த பேஜில் இல்லாமல் இதில் வந்து இந்த மேலே வந்து செட்டிங்ஸ் பேஜ் இருக்கும். அதில் செட்டிங்ஸ் சிம்பிள் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஒரு பாடு இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ் போய்டும். அதில் வந்து அக்கௌண்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு பாடு இதில் பார்த்தீங்கன்னா யூசர் கோடு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூசர் கோடு இருக்குங்களா, இந்த யூசர் கோடில் இங்கே யூசர் கோடுன்னு டிஸ்பிளே ஆகும். இந்த யூசர் கோடை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துயா ஆப்பில் இந்த யூசர் கோடை தான் வந்து நம்ம போட போகிறோம். போட்டால் மட்டும்தான் இந்த ஆப் வந்து அது கூட இன்டெகிரேட் ஆகும். புரியுதுங்களா? இந்த யூசர் கோடு இங்கே இருக்குது. இந்த கோடு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டிஜிட் கோடு இருக்கும். அந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கோடை தான் நம்ம ஹோம் மிஷன் கூட நம்ம டைப் பண்ணால் தான் இன்டெகிரேட் ஆகும். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஹோம் மிஷன் பேஜுக்குள்ளே போவோம். பேஜுக்குள்ளே போய்ட்டு இது எப்படி இன்டெகிரேட் ஆகும் பார்ப்போம். இப்போ நம்ம ஹோம் மிஷன் பேஜுக்குள்ளே வந்தாச்சு. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ஹோம் மிஷனில் ஃபஸ்ட்டு வந்து இப்போது துயா டிவைஸஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போது நீங்கள் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு டிவைஸஸ் அண்ட் சர்வீஸில் போங்க. இதில் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆட் இன்டெகிரேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாரில், அதாவது நம்ம வந்து ஸ்மார்ட் லைஃப் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஸ்மார்ட் லைஃப் யூஸ் பண்ணாலும் ஸ்மார்ட் லைஃப்பும் துயாவும் சேம் தான். அதனால் துயானே போடுங்க. துயான்னு போட்ட ஒரு பாடு உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்து யூசர் கோடுன்னு கேட்கும். அப்போ அந்த யூசர் கோடை ஆல்ரெடி வந்து அந்த யூசர் கோடை என்ட்ரி பண்ணிவிட்டு நான் இன்டெகிரேட் பண்ணதுனால எனக்கு எரர் காட்டுது. நீங்கள்
ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா யூசர் கோடுன்னு காமிக்கும். அந்த யூசர் கோடை நீங்கள் என்டர் பண்ணிட்டா போதும். நம்ம அந்த ஆப்பில் நோட் பண்ணோம்ல அந்த யூசர் கோடை சேம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இன்டெகிரேஷன் விண்டோவில் உங்களுக்கு துயான்ற டிஸ்பிளே வந்துடும். இப்போ இது வந்ததுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டில் போங்க, ஹோம் டேஷ்போர்டில் போங்க. டேஷ்போர்டில் போய்ட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் ஆடில் போய்ட்டு இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ துயா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்ட ஒருபாடு இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸஸில் என்ன டிவைஸாக இருக்குன்னா இந்த இருக்குது பாருங்கள், ஒரு டிவைஸஸ் இல்லாமல் என்டிட்டிஸ் உள்ளே போங்க. என்டிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் 2, இந்த சுவிட்ச் 1, சுவிட்ச் 2, சுவிட்ச் 3ன்ட்டு சுவிட்ச் 8 வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 10, ஆனால் அதில் 8 தான் வரும். அது என்னென்னு தெரியல. ஓகே, நம்ம 8 யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஆல்வேஸ் ஆன் ஆல்வேஸ் ஆஃப் ரெண்டுமே இதில் வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் 10 சேனலாக இருந்ததுன்னா இந்த இடத்துல இன்டெகிரேட் பண்ணுறப்ப நமக்கு 8 தான் கிடைக்குது. அது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே ஃபங்க்ஷன் பக்காவாக ஒர்க் பண்ணுது. இப்போது ஜஸ்ட் இதில் நமக்கு இப்போ எந்த என்டிட்டிஸில் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த நேம் சுவிட்ச் 2ன்னு, அதாவது 10 கேங் வைஃபை சுவிட்ச் டிவைஸஸ் ஆகும். என்டிட்டி வந்து சுவிட்ச் 2 ரூம் லைட் இப்படி நமக்கு டிடெக்ட் ஆகுது. இப்போது நீங்கள் உங்களோட ஹோம் பேஜுக்கு போய்ட்டு டேஷ்போர்டில் போய்ட்டு நியூ செஷன்ஸில் இது வந்து லேட்டஸ்ட்டு ஹோம் அசிஸ்டண்ட்டு, அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன என்டிட்டி பை என்டிட்டி போயிட்டு இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்ட்டு சூஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 அப்புறம் ஆல்வேஸ் ஆன் அதையும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எல்லாமே வந்து வந்துடும். ஆட் டு டேஷ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டேஷ்போர்டில் ஆட் ஆகிடும். ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம துயா ஆப் கூட இன்டர்நெட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ துயாவோட டிவைஸும் டிஸ்கவர் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுன்றது ஈஸியாக தெரியும். இதில் ஜஸ்ட் நீங்கள் ரூம் லைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது லைட்டு உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. அதை பாருங்கள், இதில் ரொம்ப டார்க் இதுவாக இருக்குது, டல்லாக இருக்குது. அதை பாருங்கள், இந்த ஃபஸ்ட் லைட் ஆனால் அது பாருங்கள். அதாவது நம்ம இப்போ துயா டிவைஸில் இந்த டிவைஸை கொண்டு வந்துட்டு நம்ம ஹோம் கூட இன்டெகிரேட் பண்ணிட்டோம். இப்போது இதில் ஒர்க் ஆகுது. சேம் அதே போல் நம்ம டேபில் வந்து டேபில் இருக்குல்ல, அதே 10 கேங் சுவிட்சை இதில் இருக்குது. இது என்ன பண்ணுறப்போ நம்ம இங்கே லோக்கல் ஒய்ஃபையில் இருக்குது. இந்த லோக்கல் ஒய்ஃபை டிசேபிள் பண்ணிவிடுவோம். டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போது இது பார்த்திங்கன்னா உங்களோட 4G டேட்டாவில் இருக்குது. இந்த வைஃபை டிசேபிள் இருக்குது. அதாவது இந்த ஹோம் அசிஸ்டண்ட்டும் ப்ளஸ் இந்த துயா சுவிட்சும் ரெண்டுமே வந்து சேம் வைஃபையில் இருக்குது. இந்த டேப் மட்டும் அவுட் ஆஃப், அதாவது அதர் நெட்வொர்க்கில் இருக்குது. இப்போது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது கண்ட்ரோல் ஆகும். இதெல்லாம் அதாவது இந்த டேப் மூலமாக நம்ம துயா சுவிட்சை ஆப்ரேட் பண்ணலாம். சேம் இந்த ஹோம் மிஷன் மூலமாகவும் நம்ம இந்த சுவிட்சை ஆப்ரேட் பண்ணலாம்.
ஆனால் என்னென்னா இதில் சம் டிலே இருக்கும், அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஆன் ஆகாது, கொஞ்சம் டிலே இருக்கும். இப்போது நீங்கள் இங்கே என்ன டேப்பில் ஒர்க் பண்ணுறீங்களோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து இதில் பார்க்க முடியாது. அதாவது ஹோம் அசிஸ்டண்ட்டில் என்ன ஸ்டேட்னு பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் இங்கே துயா ஆப்பில் பண்ணுறது துயா டிவைஸில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஹோம் அசிஸ்டண்ட்டில் தெரியும். தெரியுது பாருங்கள், டிவைஸில் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஹோம் அசிஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணும். நீங்கள் இங்கே ஆன் ஆகிடுச்சிங்களா. ஆனால் நீங்கள் லோக்கலில் என்ன செய்கிறீங்களோ ஹோம் அசிஸ்டன்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு அவுட் சைட் நெட்வொர்க்கில் இந்த துயா ஆப்லேயும் நீங்கள் பார்க்க முடியும். இது அதுக்குள்ள வித்தியாசம். அதாவது ஒரு ஹோம் அசிஸ்டன்ட் டிவைஸ் வந்து நம்ம அவுட் சைட் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஒன் டைப் மெத்தட். இதுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட் வாங்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. இது மூலமாகவே நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிஷோர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போது இந்த டிவைஸ் வந்து லைவில் இருந்ததுனால தான் ரிலேட் ஆச்சு. இப்போது நம்ம துயா ஆப்பில் பார்த்திங்கன்னா நிறையா டிவைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஆட் பண்ண ஒரு டிவைஸ் லைவில் இருக்கணும். லைவில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஹோம் அசிஸ்டன்ட்டோட இன்டராக்ட் பண்ணணும். ஒருவேளை இந்த இதில் என்ன இருக்கோ அதெல்லாம் ஜஸ்ட் காட்டுமே தவிர உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா தெரியும், டிவைஸில் போய்ட்டு நீங்கள் துயான்னு போய்ட்டிங்கன்னா இதில் வந்து டோட்டல் எல்லாத்தையும் காமிக்கும். செட்டாப் பாக்ஸ், ஸ்மார்ட் ஐஆர், ஸ்மார்ட் தெர்மோமீட்டரு, தெர்மோஸ்டாட்டு எல்லாமே இருக்குது. 10 gang சுவிட்ச், ஏர் கண்டிஷ்னரு எல்லாமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் இது வந்து லைவில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.